தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார். அப்படி நாங்களும் அவருக்குள் பலவீனராயிருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமையினால் அவருடனே கூட பிழைத்திருப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து மனிதனுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து மரித்த பொழுது தேவ வல்லமை அவர் மீது இறங்கியது. அவர் உயிரோடு எழுந்தார். மரணத்தை ஜெயிக்கும் பெலன் அவருக்குள் வந்தது. இதனால்தான் பாவத்தினால் அக்கிரமத்தினால் பலவீனம் அடைந்த ஆத்துமா சிலுவையை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவராகிய இரட்சகரின் அன்பினாலும் தேவ வல்லமையினாலும் அந்த பலவீனத்திலிருந்து ஆச்சரியமான விதத்தில் விடுதலை பெறுகிறது. சரீர பலவீனத்தையும் கூட அப்படியே தேவ வல்லமை விடுதலை ஆக்குகிறது. ஆம், சிலுவையை மட்டும் நோக்கி பாருங்கள். அப்பொழுது தேவ வல்லமை உங்களிலும் இறங்கி சரீரத்திலும் ஆத்மாவிலும் ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அன்பானவர்களே, உங்களுக்கும் சரீரத்திலோ அல்லது ஆத்துமாவிலோ இப்படிப்பட்ட பலவீனங்கள் இருக்குமானால் பவுல் அப்போஸ்தலனை போல் சிலுவையை நோக்கி பாருங்கள். உங்கள் பலவீனங்கள் அனைத்தையும் மாற்ற தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, என் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் ஏற்பட்டுள்ள பலவீனத்தின் நிமித்தம் நான் உம்மை விட்டு எவ்வளவு தூரமாய் விலகி இருக்கிறேன். இன்று என்னோடு பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதே என் பலவீனங்கள் அனைத்தையும் நீக்கி புது பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.